இரவு ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 138:7. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்திற்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, இந்த நாள் முழுவதும் உம்முடைய மகிமையின் பிரசன்னம், உம்முடைய சமூகம் எங்களோடு இருந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்ததற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அறிந்தும் அறியாமலும் செய்த எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் இன்னும் ஒரு விசைந்த ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. அதிகாலை எழும்பி உம்மை பாடி மகிமைப்படுத்தி உம்முடைய வேத வசனத்தை தியானிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க. காலைதோறும் உடைய கிருபைகள் புதியவைகளாய் இருக்கிறதை புதிய கிருபையினால் நிரப்புங்க. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஒரு கிராமத்தில் ஒரு குடும்பம் இருந்ததாம். அந்த குடும்பம் அநேக கடன்களுக்குள்ளாய் அது போய்கொண்டு இருந்ததாம். கடன் 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 என்று சொல்லி அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் இருந்தார்களாம். அந்த நேரத்தில் அந்த வீட்டின் தலைவருக்கு வியாதியும் கூட இருந்ததாம். அப்போது அவர்களுக்கு மருத்துவ செலவு ஒரு பக்கம், வருமானம் இல்லாத ஒரு சூழ்நிலை, ஏழ்மையின் சூழ்நிலை, கடன் பாரம் அழுத்தம், இப்படி நெருக்கடியான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க ஆண்டவருடைய சமூகத்தில் போய், ஏசப்பா, இவ்வளோ கஷ்டப்படுறோமே ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது கர்த்தர் சொன்னாராம், இவ்வளோ துன்பத்தின் நடுவில் நீங்கள் நடந்தாலும் நான் உங்களை உயிர்ப்பித்து கொண்டு தானே இருக்கிறேன். உங்களுக்கு விரோதமாக எத்தனையோ சத்துருக்களின் கிரியைகள் இருந்தாலும் என்னுடைய கரத்தை நீச்சி உங்களை நான் தாங்கி கொண்டு தானே இருக்கிறேன். என்னுடைய வலது கரம் உங்களை ரட்சித்ததே என்று சொல்லி ஆண்டவர் பேசினாராம். அப்பொழுது உடனே அந்த குடும்பத்தார் ஆண்டவருடைய சமூகத்தில் போய், எங்களை ரட்சித்த தேவனுக்கு நன்றி என்று சொல்லி, இத்தனை துன்பத்தின் நடுவிலே எங்களை உயிர்ப்பித்து எங்களை உயிரோடு நடத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆராதிக்க ஆரம்பித்தார்களாம். அவங்க ஆராதிக்கு துதிச்சு பாடி மகிமைப்படுத்த ஆரம்பிக்க அவர்கள் வீட்டின் சூழ்நிலைகள் எல்லாம் மாறினதாம். கடன் பாரங்கள், வியாதியின் கஷ்டங்கள், வறுமைகள் எல்லாம் மாறினதாம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இது ஒரு சிறு கதை தான், இது ஒரு சின்ன கதை தான். ஆனால் இந்த கதையின் வழியாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், துன்பத்தின் நடுவில் நீங்கள் நடந்தாலும் இந்த நாளும் கர்த்தர் உங்களை உயிரோடு வச்சு நடத்திட்டு இருக்கிறாரு. எத்தனையோ சத்துருக்களின் கிரியைகள் வரும்பொழுதும் கர்த்தர் உங்களை பாதுகாத்து இருக்கிறார். கர்த்தர் இந்த நாள் அவருடைய வலது கரத்தினால் உங்களை ரட்சித்து இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை ரட்சித்த தேவனுக்கு நன்றி செலுத்தி அந்த ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு நன்றி சொல்ல சொல்ல எல்லா துன்பத்தின் பாதையை கர்த்தர் மாற்றுவார். உங்களை துன்பத்தின் பாதையினை காணாதபடி உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.